பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதன் 27வது வார்த்தையை வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த கால வேளையில தேவன் தம்முடைய சமாதானத்தை இந்த உலகத்தில் தெய்வ பிள்ளைகளுக்காய் அவரை நம்புகிற தெய்வ ஜனத்துக்கு வைத்து போகிறார். அவர் சொல்லுகிற, உலகம் தருகிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு தருவது. உலகம் என்பது ஆமேன் தற்காலிகமாய் ஆமேன் ஒரு சந்தோஷம் தருகிறது போல் இருக்கும். ஆனால் அதன் விளைவு வேதனையும் துன்பமும். முதல் ஆரம்பம் ஆமேன் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்ததாய்த்தான் காணப்படும். ஆனால் அதன் முடிவு கண்ணீரும் கவலையுமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகத்தில் சமாதானத்தை தேடி ஆமேன் பல இடங்களுக்கு கடந்து போகிற ஜனம் உண்டு, சுற்றுலா அப்படி என்ற ஒரு சந்தோஷத்திற்காக. ஆனால் அதன் முடிவு அநேக சுற்றுலா ஆமேன் பயணிகள் அநேக ஆபத்துகளில் சிக்குகிறதையும் அறிகிறோம். இந்த கால வேளையில் நீ இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை தருகிறது. ஆமீன். எதையும் இல்லாமல் இருந்தால் கூட, வறுமையானாலும் நெருக்கமானாலும் பிரச்சனையானாலும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆமீன் துக்கத்தின் சூழ்நிலை கூட காணப்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பேர் அமைதியை கொடுப்பது தான் தேவன் தந்த அந்த சமாதானம். அந்த சமாதானம் உலகம் ஆஸ்தி இருந்தாலும் வராது, ஐஸ்வர்யம் இருந்தாலும் வராது, படிப்போ எல்லா குடும்ப அந்தஸ்துகள் எல்லாம் ஆமீன் நிறைவாயிருக்கிறவர்களுக்கும் இல்லாத ஆமீன் அந்த சமாதானத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவ சமாதானம் ஆமேன். அது தேவனிடத்திலிருந்து வருவது. அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை தருகிறார். நெருக்கடியிலும் அந்த சமாதானம், வேதனையிலும் அந்த சமாதானம் உண்டாகும். உள்ளத்தில் ஒரு பெயர் அமைதி உண்டாகும். இந்த கால வேளையில அந்த சமாதானம் வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் தெய்வ பிள்ளைகளுக்கு என்று வைத்து போனீரே, அந்த சமாதானம் என் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஆமீன். தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் அதை அனுபவிக்கிறது, அதை அறிவோம். ஆமீன். இதை இந்த நாளிலும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற யாராவது இந்த வார்த்தையை கேட்கிறீங்களான்னா, உங்களுடைய உள்ளத்துல ஒரு பேர் அமைதியை தர ஆண்டவர் இயேசுவால் முடியும். அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பா, நீர் எங்களுக்கென்று வைத்து போன அந்த சமாதானத்தை எனக்கும் தாரும் என்று கேட்போம், ஜெபிப்போம். மாற்றமில்லாத தேவ வார்த்தை அது உன் வாழ்விலும் பேர் அமைதியை கொண்டு வரும். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்காக வைத்து போனீர், அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யார் யாருடைய இருதயங்களில் சமாதானத்தை இழந்து கலங்கி இருக்கிறார்களோ, எல்லா உள்ளங்களிலும் நீர் வைத்து போன அந்த சமாதானத்தின் ஆமேன் அமைதி அந்த உள்ளங்களை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஒவ்வொரு இருதயங்களையும் அந்த தெய்வ சமாதானம் இறங்கி வரட்டும்ப்பா. பேரமைதி உண்டாகட்டும். இன்னும் அதிகமாக நேசிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.